விஜய் சேதுபதியோட ஏஸ் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்க்க நல்லா டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் இருந்தது. பட் இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. டோட்டலாக படத்தை பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் வந்து ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீன்ஸ் ஆகட்டும் அந்த படம் ஃபுல்லாகவே அந்த மலேசியாவில் தான் ரன் ஆகுது. இந்த படத்தினுடைய கான்செப்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதில் இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு அடையாளம் எதுவுமே அதாவது அவருடைய அடையாளத்தை டோட்டலாக மாற்றிட்டு ஒரு கொள்ளையடிக்கிறாரு. ஏதோ சம்திங் ஒரு இதால் பணத்தை வந்து டோட்டலாக விட்டுறாரு. ஸோ அந்த பணத்தை வந்துட்டு திருப்பி கொடுக்கறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா கேமிங்கில் வந்துட்டு அவர் வந்துட்டு சீட்டிங் பண்ணுறாரா இல்லை அங்கேருந்து கொள்ளையடிக்கிறாரா அப்படின்றது தான் படத்தினுடைய கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யோகி பாபு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு காமெடியாக தான் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கார். ருக்மணி வசந்த் வந்து இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய ட்ரைலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்க நல்லா இருக்குது. நம்ம யோகி பாபு அண்டு விஜய் சேதுபதி இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு இதில் வராங்க அப்படின்றது தெரியல. அவங்களுக்குள்ளே எந்த மாதிரி லவ் வருது, ஸோ அது ரியலாக வருதா இல்லை கேமிங் ஷோவுக்கோசரம் பார்த்தீங்கன்னா பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கோசரம் அவங்க கூட கூட்டு சேர்ந்துருக்காங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பண்ணுறாரு. படம் வந்துட்டு May 23 வேர்ல்டு வைடாக தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் பாப்போம் எப்படி ரன் ஆக போகுது, கதை எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ உங்களுக்கு ட்ரைலர் பிடிச்சிருந்ததா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.